இந்த ஆன்மா இல்லாமலும் இறைவன் அருளை வழங்க முடியாது. அவர் பணிவினாலே பெற வேண்டிய அருள் செல்லும், அதனாலே உண்டாகின்ற சுகம். இந்த ஞாயிற்கடியே உங்களோடு பகிர்ந்து கொள்ளது, தயவு செய்து பணியிறனாலே அவர் மற்றவர்கள் எங்களை கேவலம் பண்ணுகிறார் என்று நாங்கள் நினைக்க கூடாது. பணிவினாலே பெற வேண்டிய அருள் செல்லும். நாங்கள் பணியத்தான் அந்த மருந்து சுரந்து அந்த மருந்து பரிபூர்ணமாக எங்களை ஆட்கொள் ஞான மருந்து. அப்ப மீண்டும் உங்களுடைய காலில் விழுந்து இந்த ஞாயிற்கடியன் கேட்பது, தயவு செய்து ஒவ்வொருத்தரும் பணிவை ஏற்படுத்தி கொண்டு அந்த அருள் தன்மையாக சகவாக இருக்கின்ற அந்த பரம்பொருடைய அருளொளி அனுபவத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பணிய வேண்டும் என்கின்ற நினைவு எங்களுக்குள்ளே ஆழமாக அனுபவ ரீதியாக கள்ளங்கபடம் இல்லாமல் எங்களுக்குள்ளே குடிகொண்டால் தான் அந்த குடியிலே இறை அருள் வந்து குடியேறும். ஏன் பணிவு என்பது வெற்றிடம். அப்ப அந்த வெற்றிடம் இருந்தா தானே அருள் வந்து அதுக்குள்ள சேர்ந்தோம் எங்களுக்கு அனுபவம் வரும். அதே போலத்தான் ஆத்மா வெற்றிடமாக இருக்கின்றது, அந்த பரம்பொருள் ஏற்றமுடைய பொருளாக இருக்கின்றது. அப்ப மனித பிறவி எடுத்த ஆன்மா பணியும் பொழுது அந்த ஆன்மா இறக்க முடிய நிலைக்கு மாற அங்கு ரெண்டும் சேர்ந்து அருளொளி அனுபவத்தை பெறுகின்றது. அதனாலேதான் இறைவன் இல்லாமையும் இந்த ஆன்மா அருளொளி அனுபவத்தை பெற முடியாது. இந்த ஆன்மா இல்லாமலும் இறைவன் அருளை வழங்க முடியாது. அப்ப இருந்தும் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஆன்ம கடவுள் வடிவினர் என்பதை நாங்கள் தெளிவாக வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு நாங்கள் பணிவோடு வாழும் பொழுதுதான் நாங்கள் திருதக சித்தியை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப இங்கு பரத்தினிற் பரமே, பரம் என்றது உயர்ந்த பொருள் அல்லது ஆன்மா, ரெண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஒன்று பிரிக்க முடியாது. உயர்வாகவும் இருப்பதும் தாழ்வாக இருப்பதும் ரெண்டும் ஒரே பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளை பிரித்து பார்க்க முடியாது. பிரித்து பார்த்தால் அனுபவம் இல்லை. பிரயத்தனத்தை பிரித்து பார்க்கிறது ரெண்டும் ஒன்று விட்டிருக்க முடியாது. ஒரு மின்கலத்திலே சகமும் சயமும் இல்லை என்றால் மின்கமுள் ஒழுகாது. ஒழுகாண்டு வெட்டி இருந்த தூக்கி எறியலாமே. அதே போலத்தான் நமக்குள்ளே ஆன்மாவுக்குள்ளே கடவுள் அதாவது பரம்பொருள் பரம் இருக்கின்றது. அதுதான் முதல் சொல்லுங்க, பரத்தினின் பரமே. அப்ப ஜீவாத்மா அதாவது ஆன்மா அதாவது பரம்பொருள் மயமாகவே பரமாகவே தான் அது இருக்கின்றது. எந்த வேறுபாடும் நாங்கள் அதிலே ஒரு மின்கலத்துக்குள்ளே சத்து பொருள் இருக்கு. அந்த உள்ளுக்கு இருக்கின்ற பொருள், அந்த ரசாயன பொருட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு சத்து பொருளாக கொண்டால் அந்த சகவும் சகவும் இருந்தால்தான் மின்குமலோடு. அதே போல சகவாகிய அந்த கடவுள் பரம்பொருள் சகவாகிய ஆன்மா ரெண்டும் ஒரு கூட்டு பொருளாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் நாங்கள் அருளொளி அனுபவத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அது அந்த ஆன்மா உயிர் ஜீவாத்மாவாக வந்து இருதயஸ்தானத்திலிருந்து வாழும் பொழுது அங்கு ஆணவத்தினுடைய மேலீட்டினாலேதான் ஆணவம் இயற்கையை செயற்கையாக மாயையும் கண்மத்தையும் சேர்த்து இந்த சூட்சும உடம்பாகவும் இந்த சூட்சும உடம்பு சூட்சும நிலையிலே உயிர் வாழ்வதற்கு மாயாக அந்த உயிர் வாழ்வதற்கு மாயாகிய இந்த உடம்பை இந்த கண்ம உடலை உருவாக்குகின்றது. ஆகவே நாங்கள் அன்றைக்கு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். 3 மலங்களும் வெறுக்கக்கூடியது அல்ல. வெறுத்த அன்றைக்கு வாழ்வில்லை. இந்த 3 மலங்களும் தான் சுத்த பிரணவ ஞானதமாக மாறப்போகின்றது. நாங்கள் நல்ல நினைவோடு வாழும் பொழுது ஆணவன் நல்ல ஆற்றலாக தொழிற்பட, ஓங்கார உடம்பாக இந்த மாயோடு சேர்ந்த இந்த சூட்ச உடம்பு ஓங்கார உடம்பாக தொழிற்பட, அந்த ஓங்கார ஆற்றல் இந்த கண்ண உடலை ஒளி உடம்பாக மாற்றும். ஆகவே ஆன்மாவையும் இறைவனையும் என்றும் பிரிக்க முடியாது. ஆன்ம கடவுள் நிலைதான் இங்கு பரத்தினில் பரமே. பரத்துக்குள்ளே பரமாக, ஆன்மாவுக்குள்ளே பரம்பொருளாக ரெண்டும் பிரிக்க முடியாமல் இருக்கின்றது. பரத்தினில் பரமே
பரத்தின் மேற்பரமே. அப்ப பரத்தின் மேற்பரமைன்றது அது ஏற்ற முடிய பொருளாக இருக்கின்றது. பரத்தை விட மிக உயர்ந்த பொருளாக ஏற்ற முடியாத பொருள் இருக்கின்றது. பாருங்கள் எந்த அளவுக்கு பெருமான் இந்த பாடல அருளொளி அனுபவத்தை இதை விட இந்த யார் வெளிப்படுத்த எனக்கு தெரியாது. பரத்தினின் பரமே ரெண்டும் பிரிக்க முடியாது. ஆன்மாவையும் கடவுளையும் பிரிக்க முடியாது. நாம் எல்லாரும் ஆன்மா கடவுள் வடிவினன்தான். ஆன்மாவுக்குள்ளே கடவுள் இருக்கின்றது. நாங்கள் முதலே பார்த்தோம், சிதாகாசம் ஆன்மாவுடைய நடுப்பதிலான இருக்கின்றது. அப்ப பரத்தினின் பரமே, பரத்துக்குள்ளே இன்னொரு பரமாக இருப்பது ஆன்மா.